அனைவருக்கும் வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மாவா சொன்னாங்க? யாரு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல சிறப்பா செழிப்பா வாழலாம். குறிப்பாக வட மாநிலத்துல ஏதாவது ஒரு குற்ற செயல்கள்ல ஈடுபட்டுட்டு அங்க கேஸ் ஆயிடும். ஐயையோ ஜெயிலுக்கு போகணும்னு பயந்துகிட்டு தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்தா பானிபூரி கடை வச்சாவது பொழைச்சிக்கலாங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாங்கிற ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கு. அதை தெரிஞ்சதுனாலதான் பீகார்ல இருந்து பல வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் கைதுக்கு பயந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல பானிபூரி கடையை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சாதாரணமாக என்னுடைய மனநிலைக்கு தோன்றியதை பத்தி நான் சொல்லல. நான் களத்துல பார்த்ததை சொல்றேன். ஒரு பானிபூரி கடைக்காரன் வரான், ஒரு மாதிரியா தான் இருந்த ஆளு, காலில் செருப்பு கிடையாது, வண்டியை தள்ளிட்டு போறான். வாப்பா சாப்பிடலான்ட்டு நாங்க பசங்க எல்லாம் கூப்பிடுறோம். 3 பேரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று ஃபன் பண்ணி அவன்கிட்ட கமெண்ட் அடிக்கிறான். அவனை, என்ன பையா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும், ஏதாவது தேருதா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ டென்ஷன் ஆயிட்டான். சும்மா தேவையில்லாமலாம் பேசாத பையா அப்படின்னா. அப்படியா? அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்ச போட்டேன். எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நல்லா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான். கேஸ் இருக்கு பையா, அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சோ அப்படின்னா. நான் அப்படியே ஒரு சாதாரணமா போட்டு வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு, துப்பாக்கிலாம் கிடைக்குமா உங்க ஊர்ல அப்படின்னு கேட்டேன். கிடைக்கும், 80,000 ஆகும் அப்படின்னு சொன்னான். 80,000மா? இப்போ லைசன்ஸ் இல்லாம எப்படிப்பா துப்பாக்கி கிடைக்கும்? அதெல்லாம் பிளாக்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். எந்த துப்பாக்கி அப்படின்னு சொன்னோன்னே அவன்கிட்ட போன் கிடையாது, பட்டன் போன் தான் வச்சிருக்கான். நம்பர் கேட்டா தரமாட்டேங்கிறான். என் போனை வாங்கி அந்த துப்பாக்கியோட மாடலை டைப் பண்றான். இந்த துப்பாக்கி தான் அப்படின்னு காட்டுறான். எத்தனை புல்லட் போட முடியும்னு கேட்டா ஒரே ஒரு புல்லட் தான் போட முடியும். பையா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது பையா, என்ன ஒரு புல்லட் போட்டுட்டு என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் நல்ல துப்பாக்கி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுல 1.5 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாடலையும் டக்குன்னு டைப் பண்றான். பார்த்தா படிப்பறிவு இல்லாத வேணா துப்பாக்கியோட மாடலை கரெக்டா டைப் பண்றான் யூடியூப்ல. பிரிஸ்டல் 6 புல்லட் போடலாம். எப்படி போய் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்? தமிழ்நாட்டுல எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. எப்படி அதெல்லாம்? அதுல 1.5 லட்சம் இருந்தா போதும், பீகார்ல இருந்து எடுத்துட்டு வந்துடலாம். ட்ரெயின்ல எடுத்துட்டு வர்றது மட்டும்தான் ரிஸ்க் கிடையாது. ரிக்ஸ் அது மட்டும்தான் ரிக்ஸ் அப்படின்னு சொன்னான். என்னப்பா ஐயோ படுபாவிகளா, என்னடா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பானிபூரி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. துப்பாக்கி கலாச்சாரங்கள் அவங்கள்ட்ட அது சாதாரணமா புழங்கிக்கிட்டு இருக்கு. நான் துப்பாக்கி வாங்குறதுக்காக அவன்கிட்ட கேட்கல, போட்டு வாங்கினேன். ஏன்னா வட மாநிலத்துல ஆனாவுனா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறானுயா. 2 கேங்குக்குள்ள ஃபைட் நடக்குது. நம்ம ஊர்ல சாதி சண்டை எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் அதிகபட்சம் கட்டை எடுத்து அடிப்பாங்க, இல்லை அருவாள் எடுத்து வெட்டுவாங்க. துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா வட மாநிலத்தை சேர்ந்தவன துப்பாக்கிலாம் அவன் அசால்ட்டா வாங்குறான். இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல செங்கல் சூளையில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம தம்பி சரவணன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்கள் அந்த கூலிக்காரர்களால் அந்த நாய்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி யாருமே பேசல. 2 நாள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் தமிழ் தேசியவாதிகளும் பேசினாங்க. அப்புறம் நம்மளும் விட்டுட்டு அடுத்த பிரச்சனையை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. 2 நாள் பேசிட்டு விட்டுருவோம். அந்த குற்றவாளிகளை கைது பண்ண முடியுமா காவல்துறையில் அப்படின்னு பார்த்தா அவன் எந்த மூலையில எங்கிட்டு போயிட்டு இருக்கானே தெரியாது. 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சு கொண்டு இருந்தா 4 பேர் 4 திசையில போயிடுவான். கான்டாக்ட் இருக்காது. போனை சிம்மெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் போய் எங்கேயாவது உட்காந்துட்டானா அவனெல்லாம் பிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவனுங்க ஏற்கனவே கிரைம்ல ஈடுபட்டுட்டு அங்க கேஸுக்கு பயந்துகிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரானுங்க. அவனுக்கு கிரைம் பண்றது சாதாரண விஷயம், கொலை பண்றது சாதாரண விஷயம். கஞ்சா கிடைக்குமான்னு கேட்டா எவ்வளவு வேணும்னு கேட்கறான். உனக்கு எத்தனை கிலோ வேணும்னு கேட்கறான். அப்ப அவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நமக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயம். அவன் பண்ணிட்டு அவன் எங்கேயாவது போயிட்டே இருப்பான். அடுத்த ஸ்டேட்ல போயிட்டு டக்குன்னு ஒரு கடையை போட்டுருவான், பானிபூரி கடையை போட்டானா ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபா அப்படியே வாழ்ந்துட்டு இந்த கேஸையும் முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அவன் மட்டும் போயிட்டு அவன் எங்க செட்டில் ஆகணுமோ அங்க செட்டில் ஆயிடுவான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கே ஒழிய இந்த தமிழ்நாடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வட மாநிலத்திலோட கண்ட்ரோல்ல போயிடும். அவனுங்களோட மோதி தமிழர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் இப்போ ஒரு திருப்பூர்ல ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்க, சண்டை வருது, கலவரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஜெயிக்க முடியாது. இது யதார்த்தமான உண்மை. நான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா, நாங்க எங்க வீரம் தெரியுமா, எங்க போர் குணம் தெரியுமா, நாங்க பிரபாகரன் நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு அவன்கிட்ட வெப்பன் இருக்கு. அவன் நினைச்சா வெப்பனை வாங்க முடியும். அவன் மறைமுகமா கூட வச்சிருக்கலாம். அவனுக்கு இருக்கிற சப்போர்ட் இப்ப நடவடிக்கை கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்? மேலிட உத்தரவு. மேலிடம் தமிழர்களுக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாட்டு மேலிடமாக இருந்தாலும் சரி, இந்திய மேலிடமாக இருந்தாலும் சரி. 13 மீனவர்களை கைது பண்ணாங்களே, என்னாச்சு? அப்ப நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சு சரியான ஆள் கையில அதிகாரத்தை கொடுக்குற வரைக்கும் ஒண்ணுமே இங்க மாறாது. நம்ம கையில அதிகாரம் இல்லை. அந்த அடிச்சு கொலை செஞ்ச அந்த நபர்களை கைது பண்ணுங்க.
அந்த ஃபேக்டரியோடைய அந்த செங்கல் சூளை ஃபேக்டரியோடைய ஓனர் மேல நடவடிக்கை எடுங்க. இதை சொல்லி மக்கள் போராடுறாங்க. அந்த மக்கள் கிட்ட காவல்துறை எந்த அளவுக்கு அராஜகமா எகிரிக்கிட்டு போறாங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த நேரத்துல நமக்கு இங்க என்ன உரிமை இருக்கு? அவன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான் ஒரு இளைஞன். அந்த வழியை விட இந்த போராடக்கூடிய மக்கள்கிட்ட வந்து காவல்துறை இப்படி எகிர்றாங்க பாருங்க, அந்த வழி உச்சத்துல அப்படியே கோவம், அவ்வளவு கோவம் வருது. மக்கள் போராடதான் செய்வாங்க, உயிர் போயிருக்கு அவங்களுக்கு. மக்களுக்கு தெரிஞ்சது போராட மட்டும் தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? போராடி நீதியை வாங்க தான் முடியும். காவல்துறை வந்து இப்படி மிரட்டுறது, காவல்துறை அதிகாரிகளும் தமிழர் தானே, ஆனா உயர் அதிகாரிகள் யாரும் தமிழர் கிடையாது, வேற விஷயம். ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை நடவடிக்கை எடுக்காம விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த நிலை எல்லாருக்கும் வரும், காவல்துறைக்கும் வரும். காவல்துறை சேர்ந்தவங்களை தாக்குனாங்கல்ல சமீபத்தில் வட இந்தியர்கள், காவல்துறை அதிகாரிகளே போய் அடிக்கிறான். அவனுக்கு தைரியம் இருக்குங்க, அவ்வளவு தைரியம். நம்மளை பிடிக்க முடியாது. டக்குன்னு அவன் போயிட்டு ஏதோ ஒரு ட்ரெயின் ஏறி போயிட்டானா முடிஞ்சுது. அவன் எங்க இருக்கான், அவன் ஃபோன் நம்பர் என்ன, எதுவும் நீங்க அவனை ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஆன்லைன் திருட்டுல ஈடுபடக்கூடிய கும்பலும் இந்த வட இந்திய கும்பலாகத்தான் இருக்கிறது. கார்டு மேல இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஓடிபி வரும், அதையும் சொல்லுங்க, உங்களுக்கு மோடி பணம் போடுவாரு, மோடி காசு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது மக்கள் மத்தியில விழிப்புணர்வை எல்லாரும் ஏற்படுத்தினாங்க. இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அப்புறம் ஆன்லைன்ல லோன் தரது, வாரத்துக்கு அதான் ஒரு வாரத்துக்குள்ள கட்டணும், 7 நாளுக்குள்ள கட்டணும். அந்த 7 நாளுக்குள்ள லோன் கட்டலை அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்டை பூரா எடுத்து அவங்கள பத்தி தப்பா போட்டு அவங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இதை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமா சொல்லுவேன், வட இந்தியன் தான். இப்ப ஒரு லோனை நம்ம எடுத்து அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும். நார்த் இந்தியன்ஸ் அந்த 7 நாளுக்குள்ள காசு போனை போட்டு மிரட்டுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வேலைகளை இந்த வட இந்தியர்கள் செய்யறாங்க. எந்தெந்த முறையில நூதன முறையில திருட முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். கொலை செஞ்சுட்டு அவன் பையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போவான், போனை திருடிட்டு போவான். எங்க எவன் எடுத்துட்டு போனா அவன் எங்க இருக்கான் எதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் மக்களே இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. இப்ப அவனுங்களை வந்து பிடிச்சி நடவடிக்கை எடுத்து உடனடியாக காவல்துறை கைது செய்ய முடியுமா? இன்டெலிஜென்ட் போலீஸா இருந்தாலும் சரி, பிரில்லியன்ட் போலீஸா இருந்தாலும் சரி, தனிப்படையை போட்டாலும் சரி, காவல்துறையை கைது பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம், கேட்கலாம், ஐயா கைது பண்ணுங்க பண்றோன்னு அவங்களும் நடவடிக்கை எடுத்தாலுமே அவங்களால எப்படி பிடிக்க முடியும்? எங்க இருக்கான்னு யாரு கண்டா? முதல்ல வேலைக்கு சேரும்போது ஆதார் அட்டை, அவனுடைய ப்ரூஃப் எல்லாம் அந்த ஓனர் வாங்கியிருப்பாரா? அந்த ப்ரூஃப் எல்லாம் போய் எடுத்துட்டு போய் பார்த்தா அது முதல்ல கரெக்டா இருக்குமா? எது ஒன்றையும் சரி பார்க்கறது கிடையாது. இதைத்தான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து எல்லாம் எவன் வேணா வரலாம் போல, இதெல்லாம் சத்திரமான்னு கேட்கிறாரு. அவனுடைய டாக்குமெண்ட் இதை வந்து சரிப்படுத்தி அதை சோதிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு வேலை கொடுத்து ஒரு ஒழுங்குபடுத்துங்க. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. இதை செய்யாத வரைக்கும் இங்க குற்றங்கள் குறையாது. அவன் அசால்ட்டா செய்வான். அவன் வந்து சொந்தம் கூட சுய அறிவு இல்லாத ஒரு மடத்தனமான மடப்பயலுக்கு தான் இன்னைக்கு பாதி பேர் இந்த நார்த் இந்தியன்ஸ். அவனுங்கள்ட்ட நம்ம பேசியும் புரிய வைக்க முடியாது. நல்லா தான் இருப்பான், நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பான், திடீர்னு இடுப்புல இருக்கிற கத்திட்டு சொறி விட்டு போயிடுவான். இதுதான் யதார்த்தமான உண்மை. பானிபுரி கடை பையா போடுற பானிபுரிக்கு நம்ம தமிழாளுங்க போடுற பானிபுரி நல்லா இருக்க மாட்டேங்குது. பையா போட்டு கொடுத்தாதான் நல்லா சுவையா இருக்கு, நல்லா வாங்கிட்டு திம்பானுங்க. அவன் அங்கிட்டு அந்த பானிபுரி எப்படி போடுறான், எவ்வளவு அசுத்தமான முறையில செய்யறான்னு நம்ம ஆளுங்களுக்கு தெரியறது இல்லை. அவன் எங்க தங்குறானே முதல்ல தெரிய மாட்டேங்குது. அவன் கேஸுக்கு பயந்துட்டு வந்து ஒரு பானிபுரி கடை போட்டிருக்கான். எங்க தங்குறான்? பர்மனண்டா ஒரு இடத்துல தங்க மாட்டான். திடீர்னு ரோட்டு வாரத்துல இருந்து பூரியை பொரிச்சிடறான், ரசத்தை போட்டு கரைச்சிடறான். எதுவுமே வந்து பாயில் பண்றது கிடையாது, இல்ல கொதிக்க வைக்கிறது கிடையாது. அந்த ரசம்லாம் அப்படி கரைக்கிறது தான், அரைச்சி கரைக்கிறது தான். கரைச்சி வச்சுக்கிறான், பூரியை பொரிச்சுக்கிறான், அவ்வளவுதான். அப்படியே அந்த இதுல உடைச்சி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சது அது உள்ள வச்சு ரசத்தை ஊற்றி கொடுக்குறான். ஆஹா எவ்வளவு அருமையாக இருக்குது. நல்லா வாங்கி மக்கனே திங்கிறாங்க. கடைசியில ஆப்பு வச்சுட்டு போயிடுறாங்க.